Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 18/3/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து ஆல் இண்டியா கோட்டா ரீஃபண்ட் பெண்டிங் தொடர்பான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த பெண்டிங் தொடர்பான அப்படிங்கிற வேர்டை வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா எம்சிசியும் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் தொடர்பாக எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்னோடய எக்ஸஸ் டியூஷன் ஃபீஸ் என்னாச்சு. எக்ஸஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிது. அதை ரீஅலாட்மெண்ட்டில் செகண்ட் ரவுண்டில் எனக்கு அது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு கிடைச்ச மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நான் கட்டின அமௌண்ட்டை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணினது போக என்னோடய அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. அந்த அமௌண்ட்டை எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும், டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் பணம் என்னாச்சு அப்படிங்கிற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான அதே போல் நீட் யூஜி 2026 ரிலவெண்ட்டான எல்லா அப்டேட்ஸும் அட்மிஷன் முடித்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். மேற்கொண்டு 2026க்கு உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இதை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் மூலமாக நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி இப்போது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் அப்படின்னா இந்த பெய்டு சர்வீஸில் பெற்றோர்களும் கலந்துக்கிட்டு அவர்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டுலேருந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வரைக்கும், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்குது அப்படின்னா, சந்தேகம் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து நேற்று 17/3/2026 டேட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னு படிச்சிடலாம். 2024 இப்போ நம்ம 2026க்கு நீட் அப்ளிகேஷன் போட்டாச்சு. இப்போது வருகின்ற மே 3ஆம் தேதி தேர்வு நடக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுனா அது 2026. இப்போது 2024 நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு அதன் மூலமாக சீட்டு கிடச்சி இப்போ அநேகமாக அந்த மாணவர்கள் செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் போவாங்க. அந்த மாணவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா சீட்டே கிடைக்கல ஆனால் என்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் இன்னமும் பெண்டிங் இருக்குது அப்படின்ற 2024 பேட்ச் நீட் எக்ஸாம் எழுதுன 2024 பேட்ச் கேண்டிடேட்ஸுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டில் பெண்டிங் இருக்குது. மேபி அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஆர் ஐஎஃப்எஸ்சி கோடு வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த 14 மாணவர்களுக்கும் இன்னமும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகலை. ஸோ இந்த மாணவர்கள் பட்டியலில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க இந்த அனெக்ஸரை ஃபில்லப் பண்ணி எம்சிசிக்கு மெயில் பண்ணணும். அதன் பிறகு அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மாணவர்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2024, 25, இப்போ 26 கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அது 2 லட்சம் ரூபா டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், உங்கள் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் 10,000 ருபீஸாக இருக்கலாம், அதுவே மற்ற கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 5,000 இருக்கலாம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த பணத்தை கட்டிட்டு மாணவர்களும் இதை பற்றி எதுவும் ஃபர்தராக மூவ் பண்ணல. எம்சிசியும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக இந்த அமௌண்ட்டை அவங்களுடைய, அதாவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய அவசர தேவைக்கு இந்த பணம் திரும்ப ஆன் டைமில் அவங்களுக்கு கிடைக்கல. இதுதான் ரீசன். ஸோ
இதே போல் 25ல் 26லையும் 26 அப்படிங்கிறது இனி வரக்கூடிய கவுன்சிலிங்கில் 25ல் பெண்டிங் இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கும் இதே மாதிரி வித் அனெக்சருடைய அவங்களுடைய ரோல் நம்பர் அண்டு நேமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு அந்த அனெக்சரை ஃபில்லப் பண்ணி மெயில் பண்ணணும். இப்போது 2026க்கு 100% எல்லா மாணவர்களுக்கும் இன்னமும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகலை. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபோன்லேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் எனக்கு இன்னமும் வரல அப்படின்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2025 பேட்சில் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு இன்னமும் உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மெயில் போடுங்க. அதே போல் அமௌண்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கிடச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிடைக்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் மற்ற மாணவர்களுக்கும் கிடச்சிரும். அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் பெண்டிங் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இன்னமும் ஒரு 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் வரல. அதாவது டியூஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்கிற மாணவர்களும் இன்னமும் வரல, அவங்களுக்கு ரீச் ஆகலை. அதே போல் செக்யூரிட்டி டெபாசிட்டும் இன்னும் ஒரு சில குழந்தைகளுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அவங்களுக்கும் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணணும். யாருக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ராஸ்பெக்டஸில், அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் 2026க்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.